ஏ ஹாய். ஸோ இன்னைக்கு என்ன வீடியோனா மூவி ரிவ்யூவோ ரீல்ஸ் ரியாக்ஷன் அந்த மாதிரி ஒரு என்டர்டைன்மெண்ட் வீடியோ இன்னைக்கு கிடையாது. அண்ட் இட்ஸ் கோயிங் டு பி அ டிஃப்ரெண்ட் வீடியோ. ஒரு 2-3 லைன் கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணலாம். நெடுஞ்சாலைகளில் வாகனங்களுக்கு சுங்க கட்டணம் வசூலிப்பதற்கான புதிய ஃபாஸ்டாக் விதிமுறைகள் இன்று முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன. ஆரம்பிக்கலாங்களா? ஃபாஸ்டாகோட நியூ ரூல்ஸ் அது உண்மையிலேயே வேர்த்தா இல்லை நம்மளுக்கு தலைவலி தான் கொடுக்குதா அப்படின்ட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1 ஹவருக்கு முன்னாடி எதுக்கு ரீசார்ஜ் பண்ண சொல்றீங்கன்ட்டு எனக்கு அது தெரியல. இன்கேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆஃபீஸ்க்கு ஒரு ரூட்ல போயிட்டு இருக்கேன், அங்க இன்னைக்கு டிராஃபிக், சீக்கிரமா நான் ஆஃபீஸ்க்கு போகணும், ஹைவேல புடிச்சா நான் சீக்கிரம் போயிடலாம். அப்போ நான் 1 ஹவருக்கு முன்னாடி என்னால ரீசார்ஜ் பண்ண முடியுமா? இப்போ ஒரு எமர்ஜென்சியா ஹைவேவை நான் இப்போ ஆக்சஸ் பண்றேன்னா நான் டபுள் த பே கொடுக்கணும், இல்ல 1 ஹவருக்கு முன்னாடி ரீசார்ஜ் பண்ணிருக்கணும். இஸ் திஸ் ப்ராக்டிக்கல்? இப்போ ஒரு டிரைவர் இருக்காங்க, ஒரு சவாரி வருது, அர்ஜென்ட்டா நம்ம வெளியூர் போகணும், அர்ஜென்ட்டா கிளம்பணும் அப்படின்ற 1 ஹவருக்கு முன்னாடி அவரால் ரீசார்ஜ் பண்ணிட்டு ஹைவேவை ஆக்சஸ் பண்ண முடியுமா? 1 ஹவருக்கு முன்னாடி ரீசார்ஜ் பண்ற மாதிரி எதுக்கு உங்க சிஸ்டம் அந்த மாதிரி இருக்குன்ட்டு நான் கேக்குறேன். மொபைல் ரீசார்ஜ் பண்றோம், வித்தின் அ செகண்ட் ஆகுது. பேங்க் அக்கௌண்ட்ல நம்ம மணி டிராப் போட்டா வித்தின் அ செகண்ட் எஸ்எம்எஸ் ஆகுது, வித்தின் அ செகண்ட் நம்ம அதை செலவு பண்ண முடியும். வாலெட், அமேசான் வாலெட், பேடிஎம் வாலெட், போன்பே வாலெட், நம்பர் ஆஃப் வாலெட்ஸ் இருக்கு. அதுல நம்ம ஏதாவது மணி போட்டா வித்தின் அ செகண்ட் ரிஃப்ளெக்ட் ஆகுது, வித்தின் அ செகண்ட் நம்பர் ஆஃப் திங்ஸ்ல யூஸ் பண்ண முடியும். பட் ஃபாஸ்டாக்ல நம்ம அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்க முடியும். ஒரு ஈஸி ஆக்சசபிளான ஒரு விஷயத்த 1 ஹவர் முன்னாடி ரீசார்ஜ் பண்ண அப்படின்ட்டு கொடுக்குற தலைவலி இது நல்லா இல்லை. ஸோ 1 ஹவர் பிஃபோர் ரீசார்ஜ் இஸ் நாட் அட் ஆல் எ ப்ராக்டிக்கல் திங். நான் எதுக்கு மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் ஃபாஸ்டாக்ல? என்னோட காரு ஃபாஸ்டாக் யூகி டாக்ஸ் பேங்கோட அட்டாச் ஆயிருக்கு. மினிமம் பேலன்ஸ் எவ்வளவு தெரியுமா மெயின்டைன் பண்ணணும்? உங்களோட யூகி டாக்ஸ் பேங்க்ல 500 rupees மெயின்டைன் பண்ணணும். ஒரு 30 to 40 rupees டோல் பே பண்றக்கூடிய இடத்துல நான் 500 கொடுத்து எப்படி என்னால மெயின்டைன் பண்ண முடியும்? நான் எதுக்கு மெயின்டைன் பண்ணணும்னு நான் கேட்கிறேன். இன்னொன்னு என்னன்னா, பேங்க்ல மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ண சொல்றாங்கன்னா ஓகே, அவங்க அந்த மணி எடுத்து இன்வெஸ்ட் பண்றாங்க, தே ஏர்னிங் இட், அண்ட் அதுல 1% ஆஃப் கமிஷனை நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்ல தராங்க. அண்ட் I can access that money also. Pay wallet, Amazon Pay, Paytm, number of wallets இருக்கு. இப்போ நான் ஒரு அமௌண்ட் ரீசார்ஜ் பண்ணி வச்சா நான் அதை மொபைல் ரீசார்ஜ் பண்ண முடியும், பில்ஸ் பே பண்ண முடியும், அண்ட் ரிவார்ட்ஸ் அண்ட் கேஷ்பேக் வருது. இனி எனக்கு இன்ட்ரெஸ்ட் தர போறியா, ஏதாவது ரிவார்ட்ஸ் தர போறியா, ஏதாவது கேஷ்பேக் தர போறியா? ஒண்ணுமே கிடையாது. ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயத்துக்காக நான் அதுல மினிமம் பேலன்ஸ் எப்படி என்னால போட்டு வைக்க முடியும்? ஃபாஸ்டாக்ல நம்ம மணி சேஃபா இருக்குமா? இப்போ பேங்க்ல நம்ம மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்றோம், நம்ம காசு எடுத்து ரொட்டேஷன் பண்ணி இன்வெஸ்ட் பண்றோம், தே ஆர் ஏர்னிங் இன்ட்ரெஸ்ட் இன் தட். அதுல ஒரு சார்ட் ஆஃப் கமிஷன் மாதிரி நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று தரோம். நம்பர் ஆஃப் வாலெட்ஸ் இருக்கு, அதுல ஏதாவது ஒரு வாலெட்ல நான் மணி போட்டு வச்சா ஐ கேன் பேபிள், கெட் ரிவார்ட்ஸ் ஆன் இட்ஸ், கேஷ்பேக்கும் வரும், எல்லா விஷயத்துக்கும் கொஞ்சம் ஆக்சசபிளா இருக்கும். இப்போ ஃபாஸ்டாக்ல மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ண சொல்றேன். யூ கேன் ஆக்சஸ் மை அக்கௌண்ட். நீ அந்த காசு எடுத்து ரொட்டேஷன் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி எங்கேயா சம்பாதிக்க மாட்டேன்ட்டு என்ன நிச்சயம்னு நான் கேட்கிறேன். எப்படி நீ எனக்கு என்னோட மணி சேஃபா இருக்கும்ட்டு ஏதாவது அஷூரன்ஸ் உங்களால தர முடியுமா நான் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணா? ஸோ இப்போ நம்ம மொபைலுக்கோ வாலெட்டுக்கோ ஏதாவது நம்ம பேலன்ஸ் அப்டேட் பண்றோம், இல்லை மொபைல் நம்பருக்கு ரீசார்ஜ் பண்றோம்னா வித்தின் அ செகண்ட்ல என்ன நம்ம பிளான் போடுறோமோ அது ஆக்டிவேட் ஆயிடுது. அவ்வளோ பெரிய பேங்க், அவ்வளோ பெரிய வாலெட்டு, அண்ட் அதெல்லாம் வச்சுட்டு நம்ம நம்பர் ஆஃப் திங்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அவ்வளோ விஷயம் இருக்கிற ஒரு விஷயமே ஈஸியா ஆக்சசபிளா இருக்கும் போது வெறும் டோலுக்கு மட்டும் ஆக்சசபிள் பண்ற ஒரு சிஸ்டம் ஏன் இவ்வளவு ஈஸியா வைக்காம 1 ஹவருக்கு முன்னாடி ரீசார்ஜ் பண்றோம்னு எதுக்கு நீங்க சொல்றீங்க? டோலுக்கு ஆக்சஸ் பண்றதுக்காக நான் ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி இவ்வளோ பிளான் நான் எதுக்கு பண்ணணும்னு நான் கேட்கறேன். ஈஸி ஆக்சசபிளா இருக்கிற மாதிரி உங்க சிஸ்டம் ரெடி பண்ணிக்கோங்க. 1 ஹவருக்கு முன்னாடி ரீசார்ஜ் இஸ் நாட் அ பிராக்டிக்கல் திங் அட் ஆல்.
இப்போ நம்ம ஹைவேல டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். இன் கேஸ் ஆஃப் எனி எமர்ஜென்சி லைக் வண்டி நடுவில் வழியில நின்றுச்சு, பெட்ரோல் காலி ஆயிடுச்சு, டயர் பஞ்சர் ஆயிடுச்சு, டோவிங் சர்வீஸ் வேணும், இல்லை ஆம்புலன்ஸ் சர்வீஸ் வேணும், அந்த மாதிரி ஏதாவது சர்வீஸ் வேணும்னா ஃபாஸ்டேகோட ஹைவே அண்ட் ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் இருக்கு, அவங்களுக்கு அடிச்சீங்கன்னா அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. நான் வந்து ரீல்ஸ்ல தான் பார்த்து இதை தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, இவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஓகே, அப்ப அவங்க காசு வாங்குறது ஒரு நல்ல விஷயத்துக்காக தானே, ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா அவங்க ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னு நான் நினைச்சா அதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. எல்லா ஹைவேலையும் இந்த ஃபெசிலிட்டி இல்லவே இல்லையா. சம் ஆஃப் த செலக்டிவ் எக்ஸ்பிரஸ் ஹைவேல மட்டும் தான் இந்த பெனிஃபிட்ஸ் இருக்கான். நான் என்ன கேக்குறேன்னா, எல்லா டோலுக்கும் தானே நான் பே பண்றேன், எல்லா டோலுக்கும் இந்த பெனிஃபிட்ஸ் உங்களால ஏன் இதை எடுத்துட்டு வர முடியல? இதெல்லாம் எடுத்துட்டு வர மாட்டேங்கிறீங்க. எப்படி இவங்கிட்ட இருந்து காசை மட்டும் கரைக்கலான்ட்டு மட்டும் எடுத்துட்டு வரீங்க, எப்படி அவனுக்கு தலைவலி கொடுக்கலான்னு மட்டும் தான் நீங்க யோசிக்கிறீங்க. எல்லாம் டெக்னாலஜி. நம்ம வந்து 10 செகண்ட்ஸ் மேல டோல்ல வெயிட் பண்ணா நம்ம பே பண்ண வேண்டியது அவசியம் இல்லை. இப்போ இது இருக்கா இல்லையான்ட்டு நான் வந்து இதை செக் பண்றப்போதான் எனக்கு சில விஷயம் தெரிஞ்சது. அந்த ஒரு விஷயம், அந்த ஒரு பெனிஃபிட்ஸ் இப்ப இல்ல. சில பப்ளிக் இதை வந்து மிஸ்யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் இருக்கு. நான் என்ன கேக்குறேன்னா, எவனோ ஒருத்தன் 2 பேர் பண்ற தப்புக்காக அதர் பப்ளிக்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பெனிஃபிட்ஸை இல்லாம பண்றது எந்த விதத்துல நியாயம்? செகண்ட் விஷயம் என்னன்னா, டோல் ஆப்ரேட்டர்ஸ், டோல்ல ஒர்க் பண்றவங்க இதை வந்து சரியா அதை ஃபாலோ பண்ண முடியல. ஸோ இதனால நிறைய லாஸ் வருது. ஸோ இந்த பெனிஃபிட்ஸ் அவங்களுக்கு எப்படி அப்ரோச் பண்ணும், இதை எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. அதனால இதுவும் ஒரு ரீசனுக்காக நான் இதை எடுத்துட்டோம், இந்த பெனிஃபிட் இப்ப இல்ல அப்படின்றாங்க. உங்க சிஸ்டம் சரி பண்றதை விட்டுட்டு இந்த பெனிஃபிட்ஸே தூக்குறது எந்த விதத்துல நியாயம்? நான் இன்னொன்னு சொல்லவா, உங்க சிஸ்டம் வந்து சரியா இருந்தாவே பப்ளிக் மிஸ்யூஸே பண்ண முடியாது. ஃபாஸ்டேக்னா என்னது? ஈஸியா நான் டோலை கிராஸ் பண்றதுக்காக ஒரு ஆக்சசபிளான ஒரு திங் தான் ஃபாஸ்டேக். அதை விட்டுட்டு 1 ஹவருக்கு முன்னாடி ரீசார்ஜ் பண்ணு, மினிமம் பேலன்ஸ் வச்சுக்கோ, இதெல்லாம் இஸ் நாட் அட் ஆல் a குட் திங். இதெல்லாம் எந்த விதத்துல நீங்க இது எதுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ நான் டோலுக்கு பே பண்றேன், 50 to 40 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் ஒரு டோல் வரும். இப்போ நம்ம ஒரு டோலுக்கு பே பண்றோம்னா அந்த ஒரு 40 to 50 கிலோமீட்டர்ஸ் இருக்கிற ரோடுக்கு அந்த டோல் வந்து இன்சார்ஜ். ஸோ அவங்க அந்த ரோட வெல் அண்ட் மெயின்டெனன்ஸா வச்சுக்கணும். அது ஹைவேனா ரோடு எப்படி இருக்கும், பிளாட்டா இருக்கும், நம்மளால அந்த ஸ்பீட்ல மெயின்டைன் பண்ணி போக முடியும், ரோடுக்கு அது ஏற்ற மாதிரி தான் ஆக்சசபிளா இருக்கும் அப்படின்னு நினைச்சு அந்த ஸ்பீட்ல நான் கார் எடுத்துட்டு போறேன். சின்ன ஒரு குழி இருக்கு, அந்த குழிக்குள்ள என் காரை விட்டு ஏத்துறேன், என்னோட காரோட சஸ்பென்ஷன் அடிவாங்கும். அதுக்கு யாரு இங்க ரெஸ்பான்சிபிலிட்டி, யாரு அதுக்கு ரீஃபண்ட் பேயோ யாரு அதை பண்ணுவா? செகண்ட் திங், இப்போ ரோடு சரியில்லை, டோலுக்கு நான் பே பண்ணிருக்கேன், நான் போயிட்டு இருக்கேன், ரோடு சரியில்லை. இப்போ நான் அதை எங்க போய் கம்ப்ளைண்ட் பண்றது? கம்ப்ளைண்ட் பண்ணா எனக்கு உண்டான ரீஃபண்ட் கிடைக்குமா கிடைக்காதா? If I'm not wrong, scientifically. நான் நிறைய வாட்டி பார்த்திருக்கேன், டோலுக்கு பே பண்ணிட்டு சில ரோடெல்லாம் நல்லாவே இருக்காது. அதெல்லாம் நம்பர் ஆஃப் ரோட்ஸ் நான் பார்த்திருக்கேன். அண்ட் ஐ கான்ட் ஏபிள் டு வேஸ்ட் மை டைம். இதுக்காக என்னால உட்காந்துட்டு கொஸ்டின் கேட்டுக்கிட்டு எனக்கு ரீஃபண்ட் கொண்டுட்டு என்னால டைமும் வேஸ்ட் பண்ண முடியாது. மேபி இந்த விஷயத்த நீங்க சரி பண்றதுக்கு ஃபோக்கஸ் பண்ணாம புது ரூல்ஸ் எடுத்துட்டு வந்துட்டு இது எங்களுக்கு தலைவலி தான் கொடுக்குது. இது இவ்வளோ பிரச்சனையை வச்சுக்கிட்டு எங்களுக்கு ஃபாஸ்டாக்ன்ற பேர்ல இவ்வளோ தலைவலி கொடுத்தீங்கன்னா இது எந்த விதத்துல நியாயம்? இந்த பப்ளிக்கு இந்த நியூ ரூல்ஸ்ன்றது கன்வீனியன்ஸா இல்ல. பப்ளிக்கு இந்த மாதிரி ஒரு ஃபாஸ்டாக்ன்றது ஈஸி ஆக்சசபிள் திங்க ஈஸியா அதை மாத்துங்க. அதை விட்டு தலைவலி கொடுக்குற மாதிரி தான் இந்த நியூ ரூல்ஸ் இருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.